பனை நுங்கு ஹல்வாவில் மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பற்றி சொல்ல வரேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. பனை நுங்கு ஹல்வா பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தை குறைச்சிருங்க. பனை நுங்குல இயற்கையான குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால வெயில் காலங்களில் இதை சாப்பிட்டீங்கன்னா உடல் வெப்பத்தை குறைச்சிடலாம், உடல் உஷ்ணத்தை ஈஸியாக குறைச்சிடலாம். நுங்குல பொறுத்த வரைக்கும் ஜீரணத்துக்கு உதவக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்கு. நுங்கு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா செரிமானம் ஆயிடும். ஸோ அதை ஹல்வாவில் பயன்படுத்தி சாப்பிட்றதுனால நல்ல எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணுங்க. எண்ணெயை நெய்யை யூஸ் பண்ணலாம், கம்மியா யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா வயிற்று பிரச்சனையை வராம தடுத்துடலாம். உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்கும். நுங்குலையும் ஹல்வாவிலையும் கார்போஹைட்ரேட்டுகள், அதுக்கப்புறம் சாக்ரோஸ், அதுக்கப்புறம் நாட்டு வெள்ளம் எல்லாம் இருக்கிறனால உடலுக்கு உடனடியா எனர்ஜியை கொடுக்குது. தேமல், அதுக்கப்புறம் தோல் நோய்கள் எல்லாம் குறைச்சிடுது. நுங்கு சாறுல சருமத்தை ஹைட்ரேட் ஆக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ உடல் வெப்பம் காரணமா தேமல் ஏற்படுறது, அலர்ஜி பிரச்சனை ஏற்படுறதெல்லாம் போக்கிடும். குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு கூட சொல்லலாம். ஹல்வாவில் சேர்க்கப்படக்கூடிய பனை நுங்கு உடலை சீராக பராமரிக்கிறது உதவுது. குளிர்காலம் வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லி பனை நுங்கு ஹல்வாவை சொல்லலாம். இயற்கையான இனிப்பு சத்தை விரும்பக்கூடியவங்க தாராளமாக அதை சாப்பிடலாம். வெள்ளம், பனை, ஜீனி இதெல்லாம் பயன்படுத்துறதுனால இயற்கையான இனிப்பு பொருளாக இது இருந்துகிட்டு இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிட்டாங்கன்னா அற்புதமான உணவாக அவங்களுக்கு இது இருக்கும். ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த முடியுங்க. நுங்குல இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து, இது ரெண்டுமே ரத்த சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ரொம்ப வேகமா அதிகரிக்காம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது உதவும். நுங்கு ஹல்வாவை புதுசா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது. கம்மியான அளவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும், அதனால கம்மியா சாப்பிடுங்க. பனை நுங்கு ஹல்வா அப்படிங்கிறது சுவையும் சத்துக்களும் அதிகமா இருக்கக்கூடிய இயற்கையான பாரம்பரிய பழமையான உணவாக இருந்துகிட்டு இருக்கு. இது உடல் வெப்பத்தை தணிக்குது, ஜீரணத்தை மேம்படுத்துது, உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது, நிறைய நன்மைகள் கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிடுங்க.